ஜெபம் செய்வோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணான் அணுதினமே வணைந்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணான் அணுதினமே வணைந்திடுமே. வசனம் யானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த செய்தி வேளையில நீர் எங்களோடு கூட இருக்கப்பா. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் விடுதலாகன்னு சொன்னார். அன்பு தகப்பனே, இந்த வேத வசனம் அநேகருக்கு சென்று விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அந்த சமாதானத்தை கொண்டு வரட்டும் அப்பா. அடையான மரத்தை நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமாம். 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த நாளில எல்லா சபைகளையும் நம்ம பார்க்கும்போது, ஆலயத்தில் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் என்ன பண்ணிருப்பாங்க? சபைகளில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அடுத்தது ஆலயத்தில் என்ன பண்ணிருப்பாங்க? டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அந்த குடிலாம் செஞ்சிருப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு சில ஆலயம் குடில் செஞ்சிருப்பாங்க, ஸ்டார் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த ஆலயத்தில் நிறைய அந்த ஆலயத்தை நல்லா டெக்கரேஷன் பண்ணி அந்த எப்படி அந்த ஆலயத்தில் சிறப்பு செய்யணுமோ அப்படின்னு செய்வாங்க. பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அப்புறம் இரவு நாள் லைட்டில் என்ன பண்ணுவேன், அந்த லைட்லாம் போட்டு நல்லா ஆலயத்தை அவ்வளோ நல்லா அலங்கரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் பாருங்கள், தேவனுடைய ஆலயத்தில் என்னென்னலாம் நடந்தது செய்தியோட தலைப்பாங்க. ஒரு நம்முடைய எப்படி சொல்ல போனால் நம்முடைய நம்ம பார்க்கும்போது நிறைய சபைகளில் இந்த காரியம் தான் நடைபெறும். டெக்கரேஷன் பண்ணுவாங்க, குடியில் வைப்பாங்க, லைட்லாம் போடுவாங்க. ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன நடக்குது? கர்த்தர் விரும்புகிறது என்னென்ன அவர் விரும்புகிற மாதிரி எதுவுமே நடக்குதா யோசிப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ ஆண்டு விரும்புறது என்ன? தேவனுடைய ஆலயத்தில் என்னென்ன நடக்கணும் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த யோதாம் இந்த ராஜா பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய தகப்பன் உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். ஜனங்களுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சான். ஜனங்களுக்கு சில நன்மையான காரியங்கள் செஞ்சான். ஜனங்களுக்கு ஒருவேளை தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்துருப்பான். ஜனங்களுக்கு தேவையான ஆதாரத்தெல்லாம் கொடுத்துருப்பான். அப்போது அந்த உசியை ஜனங்கள் நல்ல பாதுகாப்பான காரியம் செஞ்சான். ஜனங்களுடைய விருப்பத்தில் நிறைவேற்றினான். ஒருவேளை அந்த உலகப்பரமான காரியெல்லாம் செஞ்சான். ஆனால் ஆவிக்குரிய ஜீவத்தில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாது இருந்தான். யாரு? இன்னும் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இவன் ஆலயத்துக்கு போவதனால ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஆலயத்துக்கு சரியாக போகலாம். ஏன்னா இவன் போனதுன்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? போவாங்க. பாருங்க, இவன் ஆலயத்தில் பிரவேசம் இருந்ததுனால ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இப்போ ஆலயத்துக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? போகவே மாட்டாங்க. எப்போ போவாங்க? கிறிஸ்துமஸ் டைமில் போவாங்க. அதை விட்டு ஏசாமி வேணா உயிர் திருநாளில் போவாங்க. வருஷத்தில்
ஒரு ஆராதனை 2 ஆராதனை ஒரு சில தான் போவாங்க. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன பண்ணாங்க, எதுவுமே சில நேரத்தில் நடைபெறாது. இவ்வாறு உலகப்புறமான காரியம் ஜனங்கள் எல்லாம் செஞ்சான். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்க்கும்போது இவன் ஜனங்களை சரியாக வழிநடத்தலை. இவன் ஆலயத்துக்கு போவதனால ஜனங்களை என்ன பண்ணலாம், கெடுத்து கொண்டார்கள். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் படிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பட்சித்தது. கவனிங்க, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க பலியையும் மற்ற பலியையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு. இப்ப சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் மற்ற பலியும் பட்சித்தது என்று சொல்லப்படுது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசிக்க கூடாது இருந்தது. அப்போ பாருங்க, இவங்க சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அந்த என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த அவன் பலி செலுத்தின அதெல்லாம் என்ன பண்ணுதான், தகன பலியும் மற்ற பலியும் பட்சித்தது என்று சொல்லப்படுது. அது இல்லாம வேதவாசம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன பண்ணதான், நிரப்பினது. அல்லேலூயா. அது இல்லாம ஊழியக்காரர்கள் கூட ஆலயத்தில் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஊழியக்காரன் உள்ள போக முடியாமல் இருந்தது. அப்படி கர்த்தருடைய மகிமை இறங்கினது. அருமையான தேவஜனமே, இப்போ நாம் கூட ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் வருது. மற்ற நேரங்களிலும் ஒரு 1000 ஸ்தோத்திர பலியை சொல்லி வேதம் படித்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஒருவேளை எப்படி கர்த்தருடைய மகிமை ஒரு சாலமோன் கட்டின ஆலயத்தில் இறங்கினதோ அதே போல் நீங்கள் கூட நம்முடைய ஆலயத்தில் ஜெபிக்கும் போது ஸ்தோத்திர பலி சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கும். அல்லேலூயா. அப்போ அப்படி நம்ம ஜெபிக்கும் போது இந்த தேவ பிரசன்னம் அபிஷேகம் இறங்கும். அது நம்ம 3ஆம் வசனம் சொல்லுது, அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலைவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவர் என்ன பண்ணலாம், துதித்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க, துதித்தாங்க. அப்போ அந்த அக்கினி அந்த ஆலயத்தில் அந்த அக்கினி இறங்குறதை பார்த்த உடனே ஜனம் என்ன பண்ண, இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் தலைவரிசை மட்டும் முகம் குப்புற குனிந்து பணிந்து என்ன பண்ணாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் துதித்தார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க ஆண்டவர் நாமத்தை துதிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நீங்க துதிக்க அந்த கர்த்தருடைய பிரசன்னம் அந்த மகிமை இறங்கும். அல்லேலூயா. அதான் வேதவாசம் சொல்லுது, அந்த ஆலயத்தோட ஆசாரிகள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது என்று சொல்லப்படுது. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 9 முதல் படிங்க. 2 ராஜாக்கள். யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதில் பலிபீட தண்ணியிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும் போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்ப ஆசாரியர்களுக்கும் கொச்சருக்கும் கருத்தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். இங்க பாருங்க, ஆசாரி யோய்தா எகு அந்த ராஜா வாழ்ந்த அந்த காலத்துல இந்த ஆசாரி என்ன பண்ணிக்கிறான், அந்த ஆலயத்தில் ஒரு என்ன வச்சுக்கிறான், ஒரு பெட்டி வச்சுக்கிறான். அந்த பெட்டி என்ன பண்ண, அந்த பெட்டியில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, காணிக்கை போடுவாங்க.
காணிக்கை போட்ட பிறகு அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணிடுறான், அந்த சர்ச்சுடைய எல்லா செலவுக்கெல்லாம் பண்ணிக்கிறான். சர்ச்சுடைய எல்லா செலவுகளும் கொடுத்துக்கிறான். ஒருவேளை ஆலயம் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு சரி, ஒரு ஆலயத்துடைய என்னென்ன பழுது இருக்குதோ அதெல்லாம் நீக்குவதற்கு எல்லாமே ஒருவேளை என்ன பண்ணிக்கிறான், அவன் அந்த தச்சருக்கும் சிற்ப ஆசாரிகளுக்கும் எல்லாரும் கொடுத்துக்கிறான். கொத்தனாருக்கும் கல்தச்சருக்கெல்லாம் கொடுத்துக்கிறான். எந்த ஆலயத்தில் ஒரு பெட்டி வச்சு அந்த பெட்டியில் ஜனம் என்ன பண்ணிக்கிறான், காணிக்கை போட்டிருக்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணாங்க, செலவு பண்ணிக்கிறான். அல்லேலூயா. ஒரு நம்முடைய இதில் வந்து நம்ம கூட காணிக்கை எடுக்கிறோம் நம்ம சபையில். ஆனால் ஒரே முறை தான், மற்றவங்க நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண எதுவுமே வைக்கிறதுக்கு ஒரே முறை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கட்டுறதுக்காக நம்ம காணிக்கை கொடுக்குறோம். ஒரு சில சபையில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர காணிக்கை எடுப்பாங்க, ஸ்பெஷல் காணிக்கை எடுப்பாங்க, அப்படிலாம் அப்புறம் சிறப்பு காணிக்கைகள் ஒரே சில இடத்துல எடுப்பாங்க. ஆனால் நம்மளோட சபையில் நம்ம பார்க்கும்போது ஒரே காணிக்கை தான். அப்போ நம்ம எதுக்கு சொல்ல வரனா, ஒரு நம்முடைய ஊழியத்துடைய தேவைகள் கூட சரி, நம்முடைய சபையோட தேவைகளும் சரி, மனம் முகர்ந்து கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளா பண்ணுறேன் ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த பணத்தை வந்து அந்த யோய்தா வந்து அந்த ஆலயத்துடைய செலவுகளுக்காக என்ன பண்ண பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்புறம் ஏற்கனவே நம்ம ஐயாவோட சொன்னார், என்ன சொன்னார்னா, நம்முடைய சபை வந்து கட்டுமானம் பண்ணியிருக்கிறது, மேலே வந்து தளம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறேன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போது அந்த யோய்தா வந்து அந்த காணிக்கையை சரியாக என்ன பண்ணி அவன் பயன்படுத்தினாப்புல, ஆலயத்துக்கு என்ன பண்ண அவரு பயன்படுத்தினாப்புல. 2 நாளாகமத்தில் 5ஆம் அதிகாரம் 12-13 படி 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம். ஆசா எதிர்தூதனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் கொடுத்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட கூலிகைகளை புதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க கூலிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் கூலிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆமா பாருங்க, இந்த ஆலயத்துக்குள்ள சாலமன் கட்டின அந்த ஆலயத்துல என்ன நடந்ததுன்னா, கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுது, இறங்கினது. எப்படி இறங்கினு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்துக்குள்ளார ஆசாரிகளை நீங்கள் இப்போ படித்த மாதிரி பண்ண ஆசத்தில் ஆசாப், ஏமான், எதிர்த்துடைய கூட்டத்தாரும் அவருடைய குமாரரும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, கைத்தாளங்கள் தம்புர சுரமண்டலம் என்ன பண்ண எல்லாம் வாசித்து எல்லாரும் பாட்டு பாடி எல்லாம் துதிச்சாங்க. எத்தனை பேர் தெரியுமா, 120 பேர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் தம்பூரில் வாசித்து பாடி துதிக்கும் போது என்ன நடந்தது, எல்லாரும் ஒருமிக்க பூரிகளை ஊதி என்ன பண்ண எல்லாரும் துதித்தாங்க. அப்படி துதிக்கும் போது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அல்லேலூயா. என்ன சொன்னாரு, கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால நிறையப்பட்டது. அதான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம பாடல் பாடும்போது என்ன செய்யறோம்னா, பாடல் பாடும்போது நல்லா நீங்கள் பாடி ஆண்டு நாளுக்கு மகிமைப்படுத்துங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க அப்படி சொல்லி ஏன் ஊழியக்காரர் சொல்கிறாங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இசையெல்லாம் வாசித்து அதோடு சேர்த்து நம்ம பாடும்போது எப்படி இவங்க என்ன பண்ணாங்க, கைத்தலங்கள் தம்பூர் எல்லாம் வாசித்து எல்லாம் பாட்டு பாடி துதிக்கும் போது எப்படி கர்த்தருடைய மகிமை இறங்கினதோ அதே போல் நம்மளும் செய்யணும் சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம், வர்ஷிப் நேரத்தில் நீங்கள் எல்லாரும் பாடணும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய ஆண்டவர் நம்மளுக்கு இறக்க வைப்பார். அப்போ எல்லாருமே சாலமோன் கட்டின ஆலயத்தில் எல்லாரும் பாடி துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கினது. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்ரேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு வரும்போது அவங்களுக்கு ஆலயம் கிடையாது, ஆசாரிப்பு கூடாரம் தான். என்ன இருந்தது, ஆசாரிப்பு கூடாரம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தான் கர்த்தர் வந்து இறங்கினார், அந்த தங்கியிருந்தார். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணார், தாவீதுக்கு சொல்லி எனக்கு ஒரு ஆள் என்ன பண்ணீங்க, எனக்கு ஒரு ஆளை நீ கட்டப்பட்டு சொல்லி தேவன் தாவீதுக்கு சொல்லி, தாவீது வந்து ஆலயம் கட்டுவதற்கான பொருட்களை சேகரித்தான்.
அதை வந்து அவங்க மகன் சாலமோன் தான் அந்த ஆலயத்தை என்ன பண்ணான், கட்டணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆலயத்தை கட்டின பிறகு கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணான், ஆலயத்தில் இறங்கினது. அருமையான தேவச்சனமே, ஒரு நம்ம தனிப்பட்ட முறையில் கூட ஒரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் வருமா, இல்லை புதன்கிழமை மாத்திரமா, அப்படிலாம் கிடையாது. எந்த நேரங்களிலும் நீங்கள் வந்து ஆலயத்தில் வந்து ஆலயத்தை திறந்து நீங்கள் ஜெபிக்கணும். நல்லா ஸ்தோத்திர பலி சொல்லி என்ன பண்ணுவீங்க, ஜெபிக்கணும், வேதம் படிக்கணும். அப்படி நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட இந்த இடத்துல வந்து பாடி துதிச்சு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கும். அல்லேலூயா. ஆமாம், அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நீங்கள் ஆலய ஆராதனையில் மாத்திரமில்லை, தனிப்பட்ட பொருள் என்ன பண்ணுவீங்க, துதித்து நீங்கள் ஜெபிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து தேவாலயத்துக்கு அவங்க ஊர்லேயே அழைச்சிருக்கிறாங்க. அவங்க ஊர்ல என்ன பண்ணி அவரை அழைச்சிருக்கிறாங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்தை படிக்கும். இயேசு வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. விரித்தபோது அப்ப இயேசு சொல்றாரு பாருங்க, அவர் கை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அவர் எடுத்து வாசிப்போம், என்ன வருது பாத்தீங்கன்னா பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதே. நிறுத்துங்க. அப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை இதுதான் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரு. யார சொந்த ஊர்ல போய் சொல்ல முடியுமா? ஏசம் சொல்றாரு. அவருக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவர் நீங்க வரணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ போன பிறகு ஏசம் சொல்றாரு, அவர் கையில வந்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை கொடுக்குறாங்க. கொடுத்த போற அவர் என்ன வாசிக்கிறாருன்னா, அவரை பத்தி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யாராவது ஊழியக்காரங்க அவங்க ஊர்லேயே போய் சபையில் போய் இதை போல சொன்னாங்க, ஒரு சில என்ன பண்ண ஒரு மாதிரியே நினைப்பாங்க. ஆனால் இவர் சொல்றாரு, தன்னுடைய வளர்ந்த ஊரில் சொல்றாரு, அந்த ஆலயத்துக்குள்ளே போய் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் சொல்றாரு. அப்போனா ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினிடத்துல ஐக்கியம் வச்சிருப்பாரு, எப்படி அவர் ஒருவேளை அவர் ஜெபிச்சிருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நிறைந்தவரை எங்கே கொண்டு போகப்பட்டாராம்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் 40 நாளும் உபவாசம் ஜெபிச்சார். 40 நாள் உபவாசம் ஜெபிச்சார். வேதவசனம் சொல்லுது, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் வந்து ஆவியானோட பலத்தினால புறப்பட்டு போனார். லூக்கா 4:15 சொல்றாரு, பின்பு இயேசு ஆவியானோட பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். எப்படி போனார்? அவரு ஆவியானுடைய பலத்தினால். அவர் இரவு பகல் 40 நாள் உபவாசம் இருந்தார். அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர் மேல தங்கி இருந்தார். அவர் எங்கெங்க போனாலும் அங்கெல்லாம் வந்து பரிசுத்தன் கூட இருந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லு, என் மேல எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் தங்கி இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு உங்க மேல கூட பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார்னா ஒருவேளை நிறைய காரியங்கள் உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. ஆமா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வேதாசல் அவருடைய ஆவியானோட பலத்தினால கலிலேயாவுக்கு புறப்பட்டு போனார். அதான் அவர் தைரியமா சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறான்னு சொன்னார். நீங்க அதை போல சொல்லணுமா? நீங்களும் அதை போல தைரியமா சொல்லணும். ஒவ்வொரு முறையும் சொல்லணும், என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் சொல்லணும் நீங்க. அல்லேலூயா. ஆமா. அப்ப ஆலயத்துக்கு வரும்போது தான் உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரா? பேசுங்க. அப்படியா? எப்போதும் என்ன பண்ணாரு? நம்ம மேல தங்கி இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் வந்து நிறைய காரியங்கள் சொல்லி கொடுப்பார். பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் கண்டித்து உணர்த்தக்கூடியது அவர் தான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல எப்போதும் தங்கி இருந்தாருன்னா ஒரு நிறைய காரியங்களை நீங்க என்ன பண்ண, உங்களுக்கு தேவனை அற்புதம் செய்யலாம், அதிசயம் செய்யலாம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்துல
இதெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. அப்போ அவர் அந்த ஆலயத்துக்கு போறாரு. அவர் சொல்ற கர்த்தருடைய ஆவி மேல இருக்காரு. இன்னொரு இடத்துல ஒரு இடத்துக்கு அவர் ஆலயத்துக்கு போறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்க்கும்போது மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 23 படிக்கும்போது ஜபாலயத்தில் ஒன்று நடக்குது. ஜபாலயத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. என்னன்னா மார்க் 1:23 சொல்லப்படுகிறது. படிங்க வசனத்தை. அவருடைய ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நஸ்ரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவோ வந்தீர், உம்மை என்னார் என்று அறிவே, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று என்ன பண்ணறான், அது அதட்டினார். அல்லேலூயா. இங்க தேவாலயத்துக்கு வராரு. இங்க ஒரு மனுஷன் மேல இருந்து அசுத்த ஆவி என்ன பண்றாரு, விரட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அங்க தான் வளர்ந்த ஊராக நாசரேத்துக்கு போன பிறகு அவங்க சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் என்ன பண்றான், இருக்கிறார் என்று சொல்றாரு. ஆனா லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது லூக்கா 13 எடுத்து பார்க்கும். லூக்கா 13ஆம் அதிகாரம் அங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. லூக்கா 13:14 படிக்க. இயேசு ஓய்வு நாளிலே ஜெபாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து ஒரு அம்மாவுக்கு சுகம் கொடுக்கிறார். அப்போ ஓய்வு நாளில் நீங்க வந்து இப்படி சுகம் கொடுக்க கூடாது, ஓய்வு நாளில் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற ஜபாலய தலைவன் கோபம் அடைந்து என்ன சொல்ற, ஜனங்கள் நோக்கி வேலை செய்யற 6 நாள் உண்டோ, அந்த நாட்கள் நீங்க வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து யார் அங்க சுகமாக்குறாரு பாத்தீங்கன்னா 12 சொல்லு 11 சொல்லப்படுது. அப்பொழுது 18 வருஷம் 10 படிங்க 10 படிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி, அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துல போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது 18 வருஷமாய் என்ன பண்ணு, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்ட என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். வல்லே சொல்லுவோமா? பாருங்க, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல அவரு அந்த ஜபாலயத்துல பண்றாரு, போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஒரு அம்மா அந்த கூனி என்ன பண்ணவர் நிமிர்த்தினார். அல்லேலூயா. எத்தனை வருஷமா? 18 வருஷமா கூனியா இருக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷமா கூனியா இருந்தேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த ஆலயங்களில் இப்படியாக நிறைய ஒரு அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒவ்வொரு பத்தி நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய மகிமை எப்படி சாலமன் கட்டின ஆலயத்தில் எப்படி இறங்கினது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆசாரிய ஒய்த வந்து எப்படி ஆலயத்தை அந்த விசாரிப்புக்கு ஒரு ஆலயத்தை பழுது பார்க்கறதுக்கு எப்படி பணம்லாம் சேகரிச்சா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது இங்கே இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை சொல்றாரு. அநேகருக்கு என்ன பண்ண சுகம் கொடுத்து, அசுத்தாவை என்ன பண்ண விரட்டி இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியின் மேல் இருக்கிறார் என்று அவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை காட்டிலும் பவுல் சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்களே அந்த ஆலயம். அப்போ சாலமன் கட்டின ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை இறங்குது. அங்க பவுல் சொல்றவர் நீங்களே இந்த ஆலயம். அப்ப நம்ம மேல பரிசுத்தவன் இறங்க வேண்டும். அல்லேலூயா. என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 படிங்க. 1 கொரிந்தியர் 3:16-17 படிங்க பார்ப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் என்னவா இருக்கிறீங்களா? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் என்னவா இருக்கிறதா? பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். வலே சொல்லுமா? நாமெல்லாம் யாரா? ஆலயம். ஆஸ்பத்திரி பார்த்துறீங்களா?
ஒரே இடத்துல ஆஸ்பத்திரி பார்த்து நடமான ஆஸ்பத்திரியான்னு பார்க்கலையா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஒரு வேனு இல்லை ஒரு ஜீப்பில் என்ன பண்ணாங்க, இப்போ ஆஸ்பத்திரி வருது, வந்து ஊருக்குள்ளே போகுது, அந்த ஜனங்களுக்கு தேவையான என்ன பண்ணுது, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, மருந்து மாத்திரம் கொடுக்குது. இப்போ நாம் வந்து இந்த ஆலயத்துக்கு வரோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்குறோம். ஆனால் கொரிந்தியர்ல சொல்ல நீங்களே அந்த ஆலயம், நாமளாம் யாரா? ஒரு ஆலயம். இப்போ இந்த ஆலயம் என்ன பண்ணுது, அம்மா நடந்து போகுது, அப்படிதானே? நம்முடைய ஆலயம் என்ன பண்ணுது, நடந்து போகுது. இந்த ஆலயம் வந்து ஆண்டு சொல்கிற மாதிரி நடக்குதா, இல்லை பரிசுத்தமாக இருக்கிறதா, இல்லை நம்முடைய ஆலயம் எப்படி இருக்குது பாருங்க. நம்முடைய ஆலயம் எப்போதுமே பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருடைய மகிமை நம்மள எப்போதும் தங்கி இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு இந்த நம்முடைய நீங்களே ஆலயம் சொல்கிற இந்த ஆலயத்துக்குள்ளே இயேசு வந்துட்டாருன்னா நீங்களும் நிறைய அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா நீங்கள் நிறைய அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. சத்தம் நிறைய சொல்லுங்க. நல்லா பேசுனீங்க. இயேசு பவனியா வந்தார். பவனியா வந்தாரா? அப்போ பவனியா வரும்போது அவர் அந்த கழுத மேலே உட்காந்து வந்தாரா? அப்போ அவருக்கு அந்த என்ன விரிச்சாங்க கீழே? இலைங்க, அதான் மரத்தினுடைய கிளையில தரிச்சு போட்டாங்க. அப்புறம் வஸ்திரம் விரிச்சாங்க. அப்போ இந்த வஸ்திரம் யாருக்காக போட்டாங்கம்மா? கழுதுக்காக, ஏசாமிக்கா? ஏசாமிக்கு தான். ஆனா பாருங்க, ஏசு கிறிஸ்து அந்த கழுது மேல உட்கார்ந்தனால கழுது மேல உட்காந்துக்கிறாரு. இப்ப கழுதை வந்து அழகா போகுது. அதுல என்ன இது, அந்த அந்த மரக்கலைகளை வசதி மேல நடந்து போகுது. ஏசாமி யாரும் என்ன பண்ணி எல்லாம் கழுது விட்டு எல்லாம் போயிட்டான். பார்த்தீங்களா? ஏசாமி அதை விட்டு இறங்கின பிறகு எல்லாரும் கழுது என்ன பண்ணிட்டான், யாரும் செட் பண்ண விட்டு போயிட்டான். அது மேலே அவர் ஏறி இருக்கும்போது அது மரியாதை இருந்துச்சு. ஆமாம் இல்லையா? அது மேலே ஏறி இருந்தா இருந்துச்சு, அதுக்கு மரியாதை. அவர் இறங்கி போன பிறகு கழுது விட்டுட்டாங்க, யாரும் கண்டிக்கிறது. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியார் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு மரியாதை. அல்லேலூயா. நம்ம நிறைய கனம் பண்ணுவோம், உங்களை பார்த்தா பயப்படுவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க. அவங்க ஜெபிச்சானா அற்புதம் நடக்கும். அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அவங்க வந்து அவங்க வந்து இந்த ஊரை வந்தது வந்து ஒரு ஆசிரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டு பயப்படுவார். ஏன்? நமக்குள்ள யார் இருக்கிறாரா? ஆவியில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். நான் அந்த சாப்டர் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கழுதை பாருங்க, அவரு இயேசு கிறிஸ்து பவனியாக தான் வராரு. அது அவ்வளோ மரியாதை செலுத்தினாங்க. ஆனா அவர் அதை விட்டு இறங்கின பிறகு அதை யாரும் கண்டிக்கிறது. அதே போல அருமையான தேவ ஜனமே, நமக்குள்ள இயேசு கிறிஸ்து நம்ம மேல ஆண்டவர் பவனியாக வரணும். நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு நிறைய மரியாதை கனம் கிடைக்கும். எப்போதும் நம்ம அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். பரிசுத்த நமக்குள்ள இருக்கு, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நல்லா உங்களை என்ன பண்ண போய் உங்க சரீரத்தில் வியாதி வருமா? வியாதியே வராது. பிசாசு கிரிகள் வருமா? நல்ல தூக்கம் வருமா? தூக்கம் வராது. சரியான நேரத்தில் ஆவியான உணவு நல்லா உங்களை எழுப்புவார், ஜெபிக்க சொல்லுவார், வேதம் படிக்க சொல்லுவார். இதெல்லாம் நடக்கும். இந்த ஆலயத்தில் இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆலயம் நடமாடுகிற ஆலயம் தான். இந்த ஆலயம் வந்து பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆலயத்தில் என்னென்ன நடக்குது? நீங்க கை வச்சா அற்புதம், அங்க வியாதி வரும். நீங்க கை வச்சு ஜெபிச்சா என்ன பண்ணும்? நிறைய அசுத்தம் வெளியேறும். சொல்லி நம்ம அப்படி நம்ம பரிசுத்தமா இருக்கும். இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ண ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீங்களே இந்த ஆலயம் அப்படி சொல்லி வேதவாசம் சொல்லுது, பரிசுத்தங்களோட என்ன பண்ணுமா? பரிசுத்தமாக சொல்லப்படும். அப்படி நம்ம பரிசுத்தமா வாழணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். அது நம்மள தங்கி இருக்கும்போது கர்த்தர் நல்லா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்ன பண்றாங்க? நல்லா ஆசீர்வதிப்பார். வேதவாசம் சொல்லுது, நதி செல்கிறன்னா செழிப்பு உண்டாக சொல்லப்படுது. அந்த நதி செல்கிறன்னா ஒன்றுதான் செழிப்பு உண்டாகும். அதே பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு கொடுப்பாரு. வறுமை, தரித்திரம் எல்லாத்தையும் அவரே மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம். அதெல்லாம் எழுந்து நிற்போம்.
கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சித்தம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். சித்தம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேலை இந்த நாளில் கூட தகப்பனே, ஆண்டவருக்கு அந்த செய்தியில ஒவ்வொரு வார்த்தையும் தியானிச்சோம் தகப்பனே. சாலமோன் கட்டின ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கின ராஜா, கர்த்தருடைய மகிமை இறங்கின ராஜா. ஆண்டவரே இந்த நாட்களில் கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்க ஜனங்கள் மீது இந்த வல்லமை இறங்கட்டும் ராஜா, இந்த அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆசை நிற்க கூடாத அளவுக்கு அப்பா அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கின ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா நீங்க கூட ராஜா ஜப ஆலயத்துல இருந்த அசுத்தாவிக விரட்டினீங்க ராஜா. ஆண்டவரே உடைய தேவ பிள்ளைகள் கூட ஆண்டவரே நீங்களே இந்த ஆலயம் என்று சொன்னீங்க. உடைய தேவ பிள்ளைகள் கூட நீங்க வாங்க ராஜா, நீங்க வாங்க ராஜா. ஆண்டவரே பரிசுத்தம் நீங்க வாங்க இயேசுவே. எங்க ஜனங்களுக்குள்ள நீங்க வரும்போது எங்க ஜனங்களும் அதிசயம் அற்புதம் செய்ய முடியும் ராஜா. ஆண்டவரே எங்க ஜனங்கள் மீது இந்த வல்லமை இறங்கட்டும் ராஜா. அப்பா நீங்களே இந்த ஆலயம் சொன்ன மாதிரி அப்ப எங்க ஜனங்களுடைய ஆலயத்தை பரிசுத்தம் வைத்துக் கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு ஜப ஆவியில நிரப்புங்க ராஜா, ஒவ்வொரு ஜப ஆவியில நிரப்புங்க ராஜா. வேதம் படிக்கிற ஆவியில நிரப்புங்க ராஜா. 2 Corinthians 3:17 கர்த்தருடைய ஆவியில் எங்கேயும் நாங்கள் விடுதலை உண்டு என்று சொல்லப்படு ராஜா. பரிசுத்த ஆவியில் எல்லாரும் வாயில தந்து சொல்லுமா, பரிசுத்த ஆவியிலே என்ன நிரப்புங்க ராஜா, என்ன நிரப்புங்க ராஜா. அந்த ஒவ்வொரு வித வல்லமை இறங்கட்டும் ராஜா, இந்த அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. ஏசப்பா யாரெல்லாம் ஏஜூர் வந்திருக்கிறாரோ ஒவ்வொரு வித ராஜா இந்த சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. எல்லா விளைவிலும் மாறட்டும் ராஜா, எல்லா சோர்களும் மாறட்டும் ராஜா, எல்லா வியாதிகள் விலகட்டும் சுவாமி. இந்த அக்கின் அபிஷேகம் ராஜா, இந்த அக்கின் அபிஷேகம் ஒவ்வொரு வித இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் தடைகள் விலகட்டும் ராஜா. யோவான் 14:28 ஒவ்வொரு குடும்பம் சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. இப்போது ராஜா பரிசுத்தாவில ஒவ்வொரு வித இறங்கும் ராஜா. உச்ச தலைந்த உள்ளவன் வல்லமை இறங்கட்டும் ராஜா, இந்த வல்லமை இறங்கட்டும் ராஜா. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குற தேவன் ராஜா, வார்த்தை அனுப்பி சுகமாக்குற தேவனே இந்த வல்லமை இறங்கட்டும். அக்கின் அபிஷேகம் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், எல்லா தடைகள் விலகட்டும் ராஜா. பரிசுத்தாவிலே பரிசுத்த ஒவ்வொரு வித இறங்கும் ராஜா. இயேசுவின் கல்வாரி ரத்தம் ராஜா, இந்த கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு வித இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் ரத்தத்தை பூசுகிறோம் ராஜா, ஒவ்வொரு சரீரத்தின் ரத்தத்தை பூசுகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் நடக்கிற அப்பா அந்த கேரல் ரவுண்ட் கருத்துல ஒப்படைக்கு தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். பாடல் பாடிக்கொண்டு தெருவில் போகும்போது இந்த வல்லமை இறங்கட்டும் ராஜா. அசுத்தால் வெளியே போகட்டும் ராஜா. அதிசயம் அற்புதம் நடைபெறட்டும் ராஜா. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ராஜா. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லட்டு சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யப்பட்டு உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த ஆலய ஆராதனை எங்களோடு கூடதுக்கு நன்றி அப்பா. எல்லா ஜபக்குறவங்க கேட்டதுக்கு நன்றி. பதில் கொடுத்து உமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வந்துட்டு மனிதர்கள் கிருபையும் சமாதானம் உண்டாயிருக்கிறார்.